பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு பாவங்களை மறைக்காதே விட்டுவிடு. இதற்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தனுடைய பெயர் பிரேம், இன்னொருத்தன் பெயர் ஜோயல். இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கிளாஸ்ல ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிட்டு இருந்தாங்க. பிரேம் ரொம்ப நல்ல பையன். அவன் தன்கிட்ட யாராவது பென்சில் பேனா எது கேட்டாலும் அவன் திரும்ப கொடுத்துருவான். அவங்க கிட்ட இருந்து திரும்ப வரும் சொல்லி அவன் எதிர்பார்க்க கூட மாட்டான். அப்படி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவான். ஜோயலும் நல்ல பையன் தான், ஆனா அவங்க கிட்ட ஒரு கெட்ட சுபாவம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு அழகா ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அது யாருன்னு பார்க்க மாட்டான். அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை திருடி தன்னுடைய பேக்குள்ள வச்சுக்கிடுவான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. ஸ்கூல்ல நிறைய பேருடைய பொருட்கள் காணாம போயிட்டே இருந்துச்சு. இத ஒரு நாள் பிரேம் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு ஜோயல் கிட்ட, ஜோயல் நீ தானே அதை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வீணா என் மேல பழி போடாத அப்படின்னு சொல்லி இந்த ஜோயல் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்ப அவன் அறிவுரை சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல. அப்படியே கொஞ்ச நாள்ல பார்த்தா ஜோயலுக்கு கை கால்லாம் குஷ்டம் மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவனால அசைய கூட முடியாம படுத்த படுக்கை ஆக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவனுடைய பெற்றோர் ரொம்ப பயந்தாங்க. நம்ம பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு பெரிய வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. அப்ப அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாங்க. அங்க அவனை பாக்குறதுக்கு பிரேம் வந்தான். பிரேம் வந்து, நண்பா நான் சொன்னேன்ல அன்னைக்கே உன்கிட்ட, நீ இந்த மாதிரி திருடாத, உன்னுடைய பாவம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ திருடுனது கேமரால எல்லாமே பாத்துட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஹெட் அபிஷியல்ஸும் அதை பாத்துட்டாங்க. இப்ப நீ தான் திருடுனன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா உன்னை மாத்திருப்பாரு. நீயாவது ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீ அழுது மனம் திரும்பி இருந்தா கண்டிப்பா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்திருக்கவே மாட்ட. உன்னுடைய உடம்புல இந்த வியாதி வந்திருக்காது. நீ எல்லார்கிட்டையும் அவமானப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா நீ அதுல தவறா நீ நடந்துகிட்டதுனால இப்போ உனக்கு இவ்வளவு பெரிய விளைவு நடந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்ப உடனே ஜோயல் அழுதான். ஐயோ என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, நான் பண்ணது பெரிய தப்பு தான் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு அழுதான். அதுக்கடுத்து, நீ என்கிட்ட அழுது ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி பிரேம் சொன்னான். நீ உடனே போய் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் உடனே ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாள் நான் ஒரு சின்ன சின்ன அந்த அற்பமான பொருட்களை திருடி நான் உங்க நாமத்தையே நான் வீணாக்கிட்டேன். என்னுடைய பாவத்தை இனிமே நான் அறிக்கை செஞ்சு நான் விட்டுடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு அவன் அன்றைக்கே மனம் திரும்பிட்டாங்க. நம்மளும் சில நேரங்கள்ல சில பாவங்கள் எல்லாருமே செய்யறதுதான். ஆனா அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்சு விட்டுடுறோமா இல்ல விடலையா அப்படிங்கறதா முக்கியம். அந்த பாவத்துக்காக நம்ம வருந்துறோமே தவிர அந்த இடத்துல நம்ம அறிக்கை செஞ்சு விடுறதே கிடையாது. நம்ம தாவீது ராஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை பண்ணதுனால அவர் இரக்கம் பெற்றது. 2வது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவரா மாறினாரு. எனவே நம்மளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு அதை விட்டு விடுவோமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுங்க. God bless you. மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு தி ஹேமர் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.